welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸசைஸ் 2.2 தான் பார்க்க போறோம். சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டுக்கு எப்படி புரியுமோ அவங்க மெத்தட்லயே போய் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அவங்கனால நிறைய யூஸ் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ்னால நிறைய யூஸ் இருக்கும். ஆனா அப்படியே மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? For what values of natural numbers n? ஓகேவா? 4 power n can end with the digit 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம்? நம்ம எல்லா சமயம் போட்டு பார்த்துருப்போம். எக்ஸாம் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கும். அச்சோ, இந்த கொஸ்டின் வந்துருச்சே, நம்ம போட்டு பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா கரெக்டா இப்படி டாட் வச்சு இப்படி எழுத போகும்போது நம்ம எழுதுனது, தட் இஸ் நம்ம எந்த மெத்தட்ல போட்டு பார்த்தோம் அப்படிங்கிறதே மறந்துடும். கரெக்டா? ஏன்னா எனக்கும் அப்படியா, எனக்கும் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அப்படிதான் ஆகும். நானுமே எல்லாமே போட்டு பார்த்துருப்பேன். எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அச்சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு மறந்துருச்சே, போச்சா அப்போ ஃபோல் சம்முமே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மை நான் என்ன பண்ணிடுவேன்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவேன். அதை நீங்க பண்ணாதீங்க. இந்த சம்ல உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் வருதோ அந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே எழுதி விட்டுவாங்க. ஓகேவா? எந்த வித சம்மையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதாம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஓகே, சம்குள்ள போலாமா? ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். நான் அதான் ஒரு சம்லையுமே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி ஒரு க்ளூ வேர்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. ஒரு சம்லையுமே கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்து சொல்லுவேன். அந்த நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்பதான் இந்த சம்மா, அப்ப நம்ம இந்த சம்முக்கு இதான் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? 1 2 3 தானே? 1 2 3 4 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன பண்ணிட்டே இருக்கும்? எண்டே கிடையாது, நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும் இல்லையா? நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும். ஆனா 4 பவர் n கொடுத்துருக்காங்கல்ல, இன்னொரு விஷயம். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த 4 பவர் n-ல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. 2 3 4 5 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, 4ல் 1 சப்ஸ்டியூட் பண்ண என்னது? இந்த சேம் 4. 4ல் இப்போ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ண என்னது? 4 4s எவ்வளோ? 16. இப்போ நான் 4ல் 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஜஸ்ட் சிம்பிள் 16 வந்துச்சா? 16ஓட நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு 4 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். புரியுது என்ன சொல்கிறேன்னா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். அண்ட் தென் 4 பவர் 4 போடணும். 4 4 டைம்ஸ் போட்டு ஒரே சும்மா போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் தேவையில்லை, அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கு? 64 வந்திருக்கு. 64ஓட நீங்கள் 4 டேபிளில் நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை. தட் இஸ் 4 4s 16, பேலன்ஸ் 1. ஸோ 6 4s அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதிங்கன்னா 25 வரும். அப்போது 2 5 6. ஓகேவா? 6 4s 24, 24 + 1 25, 256. ஸோ அதே மாதிரி 4 பவர் 5 போட்டால் என்ன வரும்? 1024 வரும். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல முடிகிற நம்பர்லாம் ஒரு நிமிஷம் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். 4 6 4 6 4 எதுல முடிஞ்சிருக்கு? 4 6 4 6 4. இது எல்லாமே என்னது? ஈவன் நம்பர் இல்லையா? இது எல்லாமே எதுல முடிஞ்சிருக்கு? ஈவன்ல முடிஞ்சிருக்கு. அப்ப n நமக்கு என்னது? 2 4 6 8 10 இப்படிதான் முடிஞ்சிருக்கு இல்லையா? தட் இஸ் 4 6 முடிஞ்சிருக்கு. எதுல முடிஞ்சிருக்கு? ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கு. அப்ப n is equal to ஈவன் நம்பர். இதுதான் நமக்கு என்னது? ஆன்சர். ஈவன் நம்பர்ல முடிஞ்சிருக்கனால ஈவன் நம்பர் தான் நமக்கு என்னது? ஆன்சர். அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.